ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலக மக்களின் மீட்புக்காகவும் ரட்சிப்புக்காகவும் அவரை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் சிலுவையில் அறையப்பட்டவராய், சிலுவையில் வாதிக்கப்பட்டவராய், சிலுவையில் தொங்கவிடப்பட்டவராய், அவர் தொங்கின 6 மணி நேரத்தில் அவர் பேசின 7 வார்த்தைகளில் கடைசி வார்த்தையாகிய 7ஆம் வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று லூக்கா 23:46 வாசிக்கிறோம். இந்த 7ஆம் வார்த்தை 7 என்பது பூரணத்தை குறிக்கிறது, முழுமையை குறிக்கிறது. அது ஒரு பூரணம். இந்த 7ஆம் வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கிமு 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவானவர் சொல்ல போகிறதை, தாம் பேச போகிறதை தாவீதுக்கு வெளிப்படுத்தியுள்ளார். ஆமென். இதை நாம் சங்கீதம் 31:5 நாம் பார்க்கலாம். இந்த வார்த்தை தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ஆமென். மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை விட்டார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். தலையை சாய்த்து தன் ஆவியை விட்டார் என்று யோவானில் நாம் பார்க்கிறோம். தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். உலக மனிதர்கள் மரிக்கும் போது, அவர்கள் ஜீவன் போகும்போது, அவர்கள் ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி அப்படி எப்படின்னா, அதாவது அவர்கள் ஜீவன் போனதுக்கு அப்புறம் தான் தலை சாயும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். அவரே ஜீவனை விட வேண்டும். அவரே ஜீவனை பிதாவினிடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். அவரே தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஜீவனை யாரும் பறிக்க முடியாது. அவருடைய ஜீவனை யாரும் பறித்து கொள்ள முடியாது. யாருக்குமே அந்த உரிமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவானவர் தன் ஜீவனை விடவும் மறுபடியும் அதை பெற்றுக் கொள்ளவும் பிதாவினிடத்திலிருந்து அதிகாரம் பெற்றவராய், அந்த வார்த்தையை நாம் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 16-17 நாம் பார்க்கிறோம். பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராய், பிதாவினுடைய திட்டத்தை செய்து முடித்தவராய், ஓட்டத்தை முடித்தவராய், ரன்னிங் ரேஸில் ஓடும்போது எப்படி ஓடி முடித்து அந்த வெற்றி கோப்பையை பறிக்கும் போது, அந்த வெற்றி கோப்பையை தட்டும் போது சந்தோஷத்தினால் எப்படி வார்த்தைகள் வெளிவருமோ, அதே போல் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய், எல்லாவற்றையும் சாதித்தவராய், மறுபடியும் தேவனிடத்தில் சேரப்போகிறோம் என்ற சந்தோஷத்திலே, மகிழ்ச்சியிலே அவர் மகா சத்தமாய் கூப்பிடுகிறார். ஆமென். தேவனே, பிதாவே, இந்த உலகத்துக்காக நீங்களும் நானும் பிரிஞ்சிருந்தோம், மறுபடியும் நீங்களும் நானும் சேர போகிறோம் என்ற சந்தோஷத்துல, மகிழ்ச்சியில இயேசுவானவர் மகா சத்தமாய் கூப்பிட்டார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தை அல்ல, அற்புதத்தின் வார்த்தைகள், அதிசயத்தின் வார்த்தைகள். லூக்கா 23:47 நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இந்த சங்கதி எல்லாம் நடந்ததை கேள்விப்பட்டு, நடந்ததை பார்த்து, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். ஆமென். இயேசு பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு, அங்க நடந்த காரியங்களை கண்டு நூற்றுக்கு அதிபதி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். இந்த நூற்றுக்கு அதிபதி யார் என்றால், இவன் ஒரு ரோமன். ரோமர்கள் பல தெய்வ கடவுள்களை, அந்த வணக்கத்தை உடையவர்கள். இவன் யூத தெய்வத்தை வெறுத்தான். யூத தெய்வத்தை அவமதித்தவன், யூத தெய்வத்தை வெறுத்தவன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவினுடைய வார்த்தைகளை அறிந்து, அங்க நடந்த காரியங்களை அறிந்து, மெய்யாகவே இவர் நீதிமான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். அவருடைய வார்த்தைகள்
அவனுடைய வாழ்க்கையில பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தன. இப்படிப்பட்ட ஒரு புறஜாதியான மனுஷன், தேவனை அறியாத மனுஷன், இயேசுவனுடைய வார்த்தைகளை கேட்டு அங்க நடந்த சங்கதிகள் எல்லாம் பார்த்து, அங்க நடந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனா இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஆமென். சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு தாக்குதலை உண்டாக்கினது. இயேசுவின் வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. இயேசுவின் வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை உண்டாக்கினது. இயேசுவின் வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கின. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க, சாதாரணமான வார்த்தைகள் இல்ல, ஒரு சரித்திரம் படைத்த வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள், அதிசயமான வார்த்தைகள். அடுத்ததாக into your hands, Father into your hands, பிதாவே உம்முடைய கைகளில் என்று சொல்லும் போது, கை என்று சொன்னால் எபிரேயத்தில் யோத் என்ற எழுத்து வரும். யோத் என்றால் மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. எபிரேய எழுத்துக்களில் 22 எழுத்துக்களில் யோது என்பது சிறிய எழுத்து. அது தொங்கிக் கொண்டிருப்பதை போல் நாம் பார்க்க முடியும். அதே போல் இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருப்பதை இந்த யோது எழுத்து நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது எப்படி மனிதத்துவத்தை முடித்து, எப்படி மனிதத்துவத்தை முடிவடைய செய்து, திருத்துவத்தில் இரண்டாவது நபராகிய யோது என்ற மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் தேவனோடு இணைகிற அந்த காரியம்தான் பிதாவே உம்முடைய கைகளில் என்று அர்த்தம். பிதாவே என்று சொன்னால் பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. யோது உம்முடைய கைகளில் என்று சொல்லும் போது யோத் அது மேசியாவாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. அது குமாரனாகிய தேவனை குறிக்கிறது. அடுத்ததாக ஐ கமிட் மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்படைக்கிறார். இயேசுக்குள்ள இருந்தது என்ன? பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர். அப்ப இயேசுவானவர் தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதன் மூலம், தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் அர்ப்பணிப்பதன் மூலம் மறுபடியும் பிரிந்த திருத்துவம் மறுபடியும் இணைந்தது. ஆமென். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு ஆழமான சத்தியம் இயேசு பேசின வார்த்தைகளில் அடங்கி இருப்பது நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆமென். இயேசுவின் வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, சத்தியம் நிறைந்த வார்த்தைகள். கடைசியில அவர் பேசின வார்த்தையிலும் கூட திருத்துவம் அடங்கி இருக்கிறது. பிதாவே உம்முடைய கைகளில், பிதாவே என்று சொல்லும் போது பிதாவாகிய தேவனை குறிக்கிறது. உம்முடைய கைகளில் என்று சொல்லும் போது அது குமாரனாகிய தேவனை குறிக்கிறது. அடுத்ததாக பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறிக்கிறது. கடைசி வார்த்தையிலும் அந்த திருத்துவத்தின் தன்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆமென். எப்பேற்பட்ட ஒரு மகத்துவமான வார்த்தைகள் பாருங்க. நம்ம இதை ஈஸியா படிச்சுட்டு போறோம், சாதாரணமா படிச்சுட்டு போறோம். ஆனால் அதுல எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், சத்தியம் நிறைந்த காரியங்கள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தையை ஆராய்ஞ்சு படிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை துக்கம் நிறைந்தவராய் அல்ல, வெற்றி பெற்றவராய், ஜெயத்தோடு கூட ஓட்டத்தை முடித்தவராய், மறுபடியும் பிதாவினிடத்தில் சேரப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு மரியாளின் கருவறைக்குள் இயேசு போவதற்கு முன்பதாக தேவன் எப்படி திரியகத்தில் வெளிப்பட்டாரோ அந்த நிலைமை மீண்டும் வந்தது. ஆமென். அல்லேலூயா. சோ இந்த வார்த்தைகள் எல்லாம் சரித்திரம் படைத்த வார்த்தைகள்ங்க. இன்னைக்கும் சத்தியம் பேசுகிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, சத்தியம் நிறைந்த வார்த்தைகள், சரித்திரம் படைத்த வார்த்தைகள், சரித்திரத்தை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள், சரித்திரத்தை மாற்றின வார்த்தைகள்ங்க. இந்த வார்த்தைகளை இன்னும் ஆராய்ந்து நாம் படிப்போம். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக. ஆமென்.